ஹரி ஓம். வணக்கம் நண்பர்கள். நம் ஆன்மீக குரு சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாராயணனின் 1000 திருநாமங்களான விஷ்ணு சஹஸ்ர நாமத்தின் ஆழமான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். மகாபாரதத்தில் பீஷ்மர் யுதிஷ்டருக்கு உபதேசித்த இந்த ஸ்தோத்திரம் இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்களால் தினமும் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. கடைசியில சகஸ்ரநாமம் சொல்றதுனால என்ன பலன் கிடைக்கும்னு சொல்றேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. இப்போது நாம் வீடியோவுக்குள் செல்லலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் மகாபாரத்தின் அனுசாசன பர்வத்தில் வருகிறது. பீஷ்மர் படுக்கையில் இருக்கும்போது யுதிஷ்டருக்கு உபதேசித்தது. வேதவியாசர் இதை தொகுத்தார். சஹஸ்ர என்றால் 1000 நாமம் என்று பெயர். மகாவிஷ்ணுவின் 1000 திருநாமங்கள். ஒவ்வொரு நாமமும் பகவானின் ஒரு குணத்தை, அவருடைய சக்தியை பற்றி குறிக்கின்றது. இது மகாவிஷ்ணுவின் திருநாமங்களை கூறுவதால் நமக்கு ஏற்படும் நற்பயன்களை கூறுகிறது. முழு 1000 நாமமும் ஒரே வீடியோவில் கூற இயலாது என்பதால் உங்களுக்கு நான் குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த சில நாமங்களை தேர்ந்தெடுத்து விளக்கமாக சொல்ல போகிறேன். அதில் ஒன்று விஸ்வம், அனைத்துமாக இருப்பவன். விஷ்ணு, எங்கும் நிறைந்தவன். வஷட்கார, வேள்விகளால் துதிக்கப்படுபவன். பூத பவ்ய பவத் பிரபு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திற்கும் அதிபதி. ஈஸ்வர, அனைத்தும் ஆள்பவன். நாராயண, அனைவரின் புகலிடம். புருஷ, எல்லா இடங்களிலும் வசிப்பவன். அச்சுத, என்றும் மாறாதவன். கோவிந்த, பசுக்களையும் பூமியையும் காப்பவன். மதுசூதன, மது என்ற அசுரனை அழித்தவன் என்று பொருள். இது போன்ற பெருமாளின் திருநாமங்களை நீங்கள் தினமும் உங்கள் இல்லத்தில் ஓதினால் மன அமைதி, பயம் நீங்கும். வீட்டில் நல்வரவு, செல்வம் பெருகும். நோய் தோஷங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது. இந்த சகஸ்ர நாமத்தை ஏகாதசி, சங்கடஹர சதுர்த்தி, சனிக்கிழமை நாட்களில் ஓதுவது மேலும் சிறப்பை கொடுக்கும். எனவே ஆன்மீக நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவில் விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் முக்கிய நாமங்களையும் அதன் மகிமையையும் பார்த்தோம். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு ஆன்மீக குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாராயணின் அருள் உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டுகிறேன். நன்றி.